பேசா மடந்தை, மௌன குழந்தை என்றெல்லாம் வர்ணிக்கப்பட்ட ஜெயம் ரவி, தனி ஒரு வெற்றிக்கு பின் தலைகால் புரியாமல் ஆடுவதாக கூறுகின்றது கோடம்பாக்கம். எனக்கு பத்திரிகையாளர்கள் மீது எப்பவும் மரியாதை இருந்ததில்லை என்று பத்திரிகையாளர் கூட்டத்திலேயே பேசுகிற அளவிற்கு போனது அந்த தலைகால் விவகாரம். தற்போது ஜெயம் ரவி கேட்கும் சம்பளம் புருனே சுல்தானின் ஒரு மாசத்து செலவுக்கு ஈடாக இருப்பதாக கதைக்கிறார்கள் இங்கே. இந்த நிலையில்தான் ஏ.எல். விஜய் இயக்கத்தில் லெமுரியா கண்டம் பற்றிய படம் ஒன்றில் அவர் நடிக்கப் போவதாக செய்தி. நாமும் அதை விழாவாரியாக வெளியிட்டிருந்தோம். ஆனால் ஆரம்ப நிலையிலேயே அதற்கு மூடுவிழா கண்டுவிட்டாராம் ஜெயம் ரவி. ஒரு மிகப்பெரிய தயாரிப்பு நிறுவனம் தான் இந்த படத்தை தயாரிப்பதாக இருந்தது. ஒரு கண்டமே திடீரென அழிவுக்கு ஆளாகி காணாமல் போவது போலவும், அதிலிருந்து ஹீரோ எப்படி தப்பித்து வெளியேறினார் என்பதை பற்றியுமான கதை என்பதால் செலவு அதிகம் இருக்கும் என்பதை நன்கு புரிந்தே இந்த படத்தை தயாரிக்க முன் வந்தாராம் மேற்படி தயாரிப்பாளர். இது போன்ற கதைகளை எடுப்பதற்கு கோடம்பாக்கத்தில் இவரை போல் ஓரிரண்டு தயாரிப்பாளர்கள் தான் இருக்கின்றனர். அவ்வளவு செலவை இழுத்துவிடும் சப்ஜெக்டில் நடிக்க ஆசைப்படும் ஹீரோ அதற்கான சலுகையை தயாரிப்பாளருக்கும் தர வேண்டும் அல்லவா? என் சம்பளம் இவ்வளவு என்று ஜெயம் ரவி ஒரு தொகையை சொல்ல நெஞ்சை பிடித்துக் கொள்ளாத குறையாக ஷாக் ஆனாராம் தயாரிப்பாளர். வேண்டுமென்றால் ஒண்ணு செய்யலாம், படத்தை எடுப்போம், ரிலீஸ் செய்வோம், கிடைக்கும் கமிஷனில் உங்களுக்கு இவ்வளவு எங்களுக்கு இவ்வளவு என்று வேறொரு கணக்குக்குள் ஜெயம் ரவியை இழுத்தாராம் தயாரிப்பாளர். இப்போது ஜெயம் ரவி நெஞ்சை பிடித்துக் கொண்டதாக தகவல்.